யுஜிசி புதிய விதிமுறைகளை எதிர்த்து திமுக மாணவர் அணியினர் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். போராட்டம் மேற்கொள்ளக்கூடிய நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யுஜிசி புதிய வரைவு அந்த கொள்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் முழுக்க இது மாநில சுயாட்சிக்கு எதிராக அமைந்துள்ளது என்று பல்வேறு அரசியல் தலைவர்களும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தை கண்டித்து நேற்றைய தினத்தில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது குறித்து உரையாற்றினார். அப்போது யுஜிசி கொண்டு வந்திருக்கூடிய மாற்றங்களை பொறுத்தவரையில் அது முழுக்க மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கிறது என்றும் அடித்தட்டு மக்கள் கல்வி பயிலக்கூடாது, மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பயிலக்கூடாது என்ற உள்நோக்கத்துக்காகவே இது கொண்டு வரப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். அதே போன்று முழுக்க பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் நியமனம் குறித்து தேர்வு செய்யக்கூடிய தேடுதல் குழுவை அமைக்கக்கூடிய முழு அதிகாரம் கவர்னருக்கு வழங்கப்பட்டிருப்பது என்பது கிட்டத்தட்ட மாநில சுயாட்சி பறிக்கக்கூடிய செயல் என்றும் குற்றம் சாட்டி தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் பிறகு நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த யுஜிசி கொண்டு வந்திருக்கூடிய புதிய விதிமுறைகளை கண்டித்து பல்வேறு மாணவ அமைப்புகளும் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக திமுக மாணவர் அமைப்பினர் இன்று போராட்டம் மேற்கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டதையடுத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. தூண்டாதே தூண்டாதே மாணவர் புரட்சியை தூண்டாதே, வெல்க வெல்க வெல்கவே மாணவர் ஒற்றுமை வெல்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே சமூக நீதி போராளிகள் வாழ்க வாழ்க வாழ்கவே, காப்போம் காப்போம் சமூக நீதியை காப்போம், காப்போம் காப்போம் மாநில உரிமையை காப்போம், காப்போம் காப்போம் கல்வி உரிமையை காப்போம். திமுக மாணவர் அணியினர் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். யுஜிசி கொண்டு வந்திருக்கூடிய மாற்றம், குறிப்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தார். அந்த மாற்றத்தின்படி பல்கலைக்கழகங்களில் செயல்படக்கூடிய துணை வேந்தர்கள் நியமனம் பொறுத்தவரையில் 3 பேர் அடங்கிய குழு, அந்த துணைவேந்தர் நியமனத்தில் தேர்வு செய்வதற்கான தேர்தல் குழுவை பொறுத்தவரையில் 3 பேர் அடங்கிய குழு செயல்படும். இந்த 3 பேர் அடங்கிய குழுவில் தமிழக அரசு சார்பாக ஒருவரும், ஆளுநர் சார்பாக ஒருவரும், அதே போன்று போராட்ட விளைவாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்வி கட்டமைப்பினை சிதைக்க வேண்டும் என்பதற்காகவும் சூத்திரர்களுக்கு கல்வி உரிமை இல்லை என்று சொல்லுகின்ற சனாதன மனு தர்ம சாஸ்திரத்தை கொளுத்தி எறிந்தவர்கள் இந்த தமிழ்நாட்டின் போராளிகள், எங்கள் முன்னோர்கள், எங்கள் தலைவர்கள். அப்படி பெறப்பட்ட அந்த உரிமையினை மீண்டும் பறிக்க வேண்டும் என்று ஒரு ஆரிய கூட்டம் துடிக்கிறது. அதற்காக சட்டங்களை தொடர்ந்து எங்கள் மேல் திணிக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு புதிய சட்டத்தினை உருவாக்கி சாமானியனுக்கு வழங்கப்படுகிற கல்வி உரிமையினை பறிக்க வேண்டும் என்பதற்காக சுய சிந்தனையையும் சுயமரியாதையும் விடுதலையையும் வழங்கி இருக்கக்கூடிய கல்வியை பறித்தால் ஆரிய கூட்டம் மீண்டும் ஆட்டம் போடலாம் என்று கருதுகிறது. எனவே தான் தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் பள்ளியிலேயே மாணவர்களை படிப்பை நிறுத்திவிட வேண்டும் என்று 3வது வகுப்பு, 5வது வகுப்பு, 8வது வகுப்புக்கு பொதுத் தேர்வு என்றெல்லாம் சொல்லி, பிறகு கல்லூரிகளிலும் பல ஒழுங்குமுறைகளை விதிக்கிறேன் என்று சொல்லி தடை போடுகிற, கல்விக்கு தடை போடுகிற வேலையை ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை ஆரம்ப நிலையிலிருந்தே தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு என்ற பெயரால் ஒன்று கூடியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப், திராவிட கழகத்தின் மாணவர் அணி, நம்மளுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாணவர் அமைப்பு, எம்எஸ்எஃப், எஸ்எம்ஐ ஆகிய உள்ளிட்ட மதிமுகவினுடைய மாணவர் அமைப்பு என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு முற்போக்கு சிந்தனை கொண்ட மாணவர் அமைப்புகள் ஒன்று கூடி தொடர்ந்து நீட் தேர்வை எதிர்க்கக்கூடிய
தொடக்க நிலையிலிருந்து இன்று வரையில் நாங்கள் ஒன்று கூடி தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமையை பறிக்க நினைக்கக்கூடிய எந்த சட்டம் வந்தாலும், எந்த திணிப்புகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். தடுக்கின்ற போர்க்கள வீரர்களாய் நாங்கள் முன்களத்தில் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்.